வசனத்தை நீங்கள் நல்லா வாசி பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான்னு போட்டு பின்னால் என்ன போட்டிருக்கு பாருங்க. ஆனாலும் மற்ற ஒருவனாலும் அவன் ஆராய்ந்து நிதானிக்க, நீ எல்லாரையும் ஆராய்ந்து நிதானிச்சிடலாம், ஆனால் ஒன்னே யாரும் ஆராய்ந்து நிற்க முடியாது. நீ ஒரு காற்று. அல்லேலூயா. நீ ஒரு காற்று. காற்றுடைய கிரியைகளை பார்க்க முடியும். காற்றை யாரும் என்ன செய்ய முடியாது. அது எங்கே வீசுது, எப்படி போகுது, யாருக்குமே தெரியாது. ஏன்னு சொன்னால் ஒன்றை நான் ஒரு காற்றாக நடத்துவேன் அப்படிங்கிறாரு. இதுவரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. எத்தனையோ சத்துரு போராட்டம், எத்தனையோ மண்ணுடைய சூழ்ச்சிகள், எத்தனையோ விரோதங்கள், பல சூழ்நிலைகள் வந்தாலும் ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் வழி நடத்திட்டு இருக்கிறார். காரணம் என்னன்னு சொன்னால் ஆண்டுடைய வசனம். நீ ஆவிக்குரியவன், நீ உலகத்துக்குரியவன் அல்ல, நீ பதவிகளுக்கு போட்டி போடுறவன் அல்ல, நீ உலக காரியங்களுக்காக ஓடுறவன் அல்ல, நீ தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் பல மணி நேரம் முழங்கால் போட்டு கைகளை உயர்த்தி வீட்டில் தனிச்சு உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன சொல்லி ஜெபிக்கிறேன்? ஆண்டவரே, எங்கே போனாலும் உம்முடைய ஆவியை ஜனங்களுக்கு ஊற்றும். நான் எங்கே வந்தாலும் உம்முடைய ஆவியோடு போக எனக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் ஏவரபடி செய்ய எனக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியார் நடத்துகிறபடி நடக்க எனக்கு பலன் தாரும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய தேவனுடைய ஆவியினாலேயே. ஆவியை வாங்கிக்க, ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.